Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் DJI மைக் மினியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக நான் ஏன் இந்த மைக் வந்து சூஸ் பண்ணேன் அண்ட் இதோட ஆடியோ ரிவ்யூ இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மைக்கோட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 12,000 ரூபாக்குள்ளே தான் வந்து வந்துச்சு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் இருந்தது. அப்புறம் ஆஃபரில் இப்போ வந்து கம்மியாயிருச்சு. அண்ட் இந்த பாக்ஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கேரி கேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதுக்குள்ளே ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் மேக் மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 pairs ஆஃப் விண்ட் மஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து USB Type-C கேபிள் அப்புறம் TRS கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்துருவோம். இந்த மைக் நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் பட்ஜெட்டு அண்ட் DJI பிராண்டு. DJI வந்து நான் 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறதா இருந்தாலும் ஸ்டில் எல்லாமே நல்லா வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த பிராண்ட் வந்து லைஃப் வந்து நல்லா வரும் DJIயில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து வாங்கினேன். ரெண்டாவது பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் சார்ஜிங் கேஸோடு வாங்கணும் அப்படின்னும் போது 2 ஆப்ஷன் தான் எனக்கு வந்து இருந்தது. ஒன்று வந்து ஹாலிலேண்ட் லார்க் M2 அண்ட் DJI மைக் மினி. நான் ஏன் ஹோலிலேண்ட் சூஸ் பண்ணலன்னா ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நான் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் இங்கே கார்டில் லிங்க் தரேன், அதை கூட செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டோட சவுண்ட் குவாலிட்டியும் சிமிலராக தான் இருக்கும். பட் DJIயில் என்ன அட்வான்டேஜ்னா சம் DJI ப்ராடக்ட்ஸில் வந்து இதை டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஹோலிலேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆக்ஷன் 3, ஆக்ஷன் 4 அடுத்து லாஸ்ட்டாக வந்து DJI ஆஸ்மோ பாக்கெட் அதிலலாம் வந்து இதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ளூடூத் பேர் பண்ணுறது மூலியமாகவே. ஸோ இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டு DJI ப்ராடக்ட்ஸ்லாம் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் ஃப்யூச்சருக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வாங்கினேன். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி DJI ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கவே இதை வந்து நான் வாங்கினேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆடியோ டெஸ்ட்குள்ளே போயில இப்போ நீங்கள் கேட்டுருக்க ஆடியோவே வந்து DJI மைக் மினியில் எடுத்தது தான். பட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நான் எனபிள் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து இங்கே AC வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த சவுண்ட் மட்டும்தான், மற்றபடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இங்கே பெருசாக கிடையாது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள் பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்குது ஆடியோன்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நார்மல் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். இந்த மைக்கில் உள்ள பவர் பட்டனை 1 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி 1 டைம் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ நார்மல் மோடு, அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் பண்ணாத நான் அப்படியே வந்து பேசுகிறேன். அண்ட் திரும்ப வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் பண்ணுறேன். ஸோ தட் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதில் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அண்ட் முக்கியமாக அவுட்டோரில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து அதை ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அகைன் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் பண்ணிட்டேன். இந்த எல்லோ கலர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எல்லோ கலர் லைட்டு வந்து எரியும். நார்மல் இதில் க்ரீன் கலர் மட்டும் எரியும். அண்டு எல்லோவும் சேர்த்து எரியுதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். மைக் வந்து மேலே தெரிய தேவையில்ல அப்படின்னா நீங்கள் மேக்னெட்டை முன்னாடி வச்சு மைக்கை பின்னாடி போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் மைக்கை முன்னாடி வச்சு மேக்னெட்டை பின்னாடி போட்டுக்கலாம். இல்லைனா மேக்னெட்டை தூக்கி பாக்ஸ்லேயே போட்டுட்டு ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க கிளிப்பே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் எனஃபாக தான் இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. வாட் எவர் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதோட சைஸு ரொம்ப குட்டியாக வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது. ஸோ தட் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோடய ரோடு மைக், ரொம்ப ஒரு நம்பகமான மைக், ரொம்ப வருஷமாக என்கிட்ட உழைச்சிட்டு இருக்கு. இப்போ கூட ஒர்க் பண்ணுது. இப்போ கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது இந்த பட்டன்ஸ் வந்து. எதுக்கு இதை காட்டுறேன்னா இதோட சைஸ் பாருங்கள். லிட்ரலி இந்த ரோட் மைக்கோட கம்பேர் பண்ணும்போது 4 ஒரு பங்கு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மால் சைஸ்னால உங்களுக்கு வந்து இப்படி வேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சுத்தமாக வந்து தெரியாது. இது பிளாக்னால உங்களுக்கு அவ்வளோ தெரியாமல் இருக்கலாம். நார்மல் ஒயிட்னா உங்களுக்கு குட்டியாக வந்து தெரியும். உங்களுக்கு தெரிய தேவையில்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி மேக்னெட் இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து போட்டுட்டு இந்த பேக் சைடில் வந்து போட்டுக்கலாம். அண்ட் DJI லோகோ வந்து இதில் இருக்குது. பட் ஹாலிலேண்ட் மைக்கில் வந்து லோகோ வந்து தெரியாமல் இருக்குது. அவங்களே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம போட்டுக்க முடியும். ஸோ தட் பிராண்டு தெரியாது, எந்த மைக்னே வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியாது. சாரி, நான் இப்போ தான் வந்து கவனித்தேன். நான் கையிலே வச்சுருந்ததுனால மேபி உங்களுக்கு வந்து ஆடியோ டிஸ்டர்பாக இருந்திருக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நான் வந்து நாய்ஸ் இல்லாமல் நார்மல் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம அவுட்டோரில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஆடியோ வந்து ஆன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ DJI மைக்கில் இருந்து டேரெக்டாக வந்து வருது. அடுத்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் பண்ணுறேன். எஸ், இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். இப்போ ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மைக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா பட்ஜெட்குள்ளே இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸ்மாலர் சைஸில் இருக்குது.
இதில் ஃபோனில் கூட நம்ம டேரெக்டாக யூஎஸ்பி மூலியமாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சி டைப் அடாப்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆண்ட்ராய்டோ இல்லை ஐஃபோனோ உங்களுக்கு சி டைப் அடாப்டர் இருக்கிறது மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். பழைய ஐஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தான் அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். பட் சப்போர்ட் பண்ணும், பட் அடாப்டர் மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஹாலிலேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடாப்டருமே வந்து கொடுத்துருப்பாங்க. கேமரா ரிசீவர் இல்லாத அடாப்டர் கூட இருக்கும். அதில் வெறும் நீங்கள் ஃபோனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்து வேரியன்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. DJIயில் இந்த ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. இது இல்லாமல் சின்னதாக வெறும் ரிசீவர் மட்டும் கூட தனியாக வாங்கிக்க முடியும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் இது ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 12,000க்குள்ளே தான் வந்து வாங்கினேன். ஆக்சுவலாக 15,000க்கு மேலே இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ தான் வந்து 12,000க்குள்ளே வந்திருக்கு. அந்த ரேட்டுக்கு இந்த மைக் வந்து ஒர்த்து தான் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா லிட்ரலி ஹாலிலேண்டு இதுவும் சேம் ப்ரைஸில் வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DJI மைக் வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. லாங் டேர்முக்கு எப்படி வரும்ன்றது எனக்கு கண்டிப்பாக ஷுவராக சொல்ல முடியாது. DJI நான் நம்புறதுனால தான் இதை வந்து பை பண்ணேன். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பழைய ஐஃபோனுக்கான அடாப்டர் வந்து கிடையாது. இந்த மைக்கை ஃபஸ்ட் டைம் என்னோடய சோனி கேமராவில் நான் போட்டு செக் பண்ணும்போது இதில் நிறைய நாய்ஸ் வந்துச்சு. நாய்ஸ்னால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லை, இன்டர்னலாக ஒரே ஃப்ரீக்வெண்ட்டில் ஒரு நாய்ஸ் வந்து இருந்துச்சு. பட் அந்த இஷ்யூ நான் ஃபோனில் செக் பண்ணும்போது இல்லை. ஸோ என்ன தப்பு நடந்தது அப்படின்னா, ஸோ இந்த மைக்கில் இருக்க அந்த ஒயர்லெஸ் ஃப்ரீக்குவன்சியும் கேமராவோட நான் ஃபோனை வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அது ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆனதுனால டிஸ்டர்ப் ஆகி அந்த நாய்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக உங்கள் ஃபோன் வந்து மானிட்டராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து வரலாம். ஆர்எல்ஸ் உங்களோட கேமரா வைஃபை பேண்ட்வித் வந்து வேறு இது சப்போர்ட் பண்ணிச்சுனாலும் அந்த இஷ்யூ வந்து வராது. சேம் ஃப்ரீக்வன்சியில் இருந்ததுனால தான் அந்த இஷ்யூ வந்து வந்தது. ஹையர் பேண்ட்வித் வந்து நீங்கள் கேமரா சேஞ்ச் பண்ணால் இந்த இஷ்யூ வந்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து டெஸ்ட் பண்ணல. இப்போ ஆக்சுவலாக அதுக்கு நீடே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒயர்லெஸ்ஸாக நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்ல. சோனியில் வந்து ஒரு புதுசாக ஆப் விட்டுருக்காங்க. ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணி மானிட்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு வந்து தெரியல. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த மைக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் லாங் டேர்ம் யூஸ்க்கு எப்படி இருக்குன்னு என்னால் வந்து சொல்ல முடியாது. ஷார்ட் டேர்முக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மைக்கை பற்றினா உங்களோட கருத்துக்களையும் உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டை கேட்கலாம். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.